ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோ என்ன பண்றான்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுக்குறான். அவர் அந்த காஃபியை குடிச்சிட்டு கேவலமா திட்டுறாரு. இது வரைக்கும் நீ ஊர்ல சும்மா சுத்திக்கிட்டு இருந்தப்ப கூட நல்லா காஃபி போட்டிருக்க, இப்போ ஒரு காம்படிஷனுக்கு போக போறேன்னு சொல்ற, இவ்வளவு கேவலமா ஒரு காஃபியை போட்டிருக்கியே அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் தான் அவங்க அப்பா வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில நீ செஞ்ச சின்ன சின்ன விஷயமும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடையும் அடுத்தவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதோடையும் நீ செஞ்ச. ஆனா இப்ப இந்த விஷயம் சின்னதா காஃபி போடுற விஷயம், அதுக்கு உன் மூஞ்சில அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, உன் முகத்துல வந்து அப்பா ஒரு காஃபி கேட்குறாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கூட நீ போடல. நீ எதையோ யோசித்துட்டு எதையோ வந்து திங்க் பண்ணிக்கிட்டே வந்து இதில் உன்னோட கான்சென்ட்ரேஷனை காட்ட முடியும்னு நீ நினைக்கிறியா? உண்மையாகவே முடியாது. எப்போ வந்து உன் மனசில் சந்தோஷம் இருக்கோ அப்போ தான் நீ செய்கிற விஷயம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இப்போ இது எல்லாமே புரியுது. ஹீரோவோட அம்மா கேட்குறாங்க, எதுக்காகங்க அவன் கஷ்டப்படுற மாதிரி சொன்னீங்க அப்படின்னும் போது, இப்போதாண்டி அவன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நல்லபடியாக அவன் செய்வான், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்றாரு. மொத்தம் இந்த காம்படிஷன்ல 3 லெவல் இருக்கு. 2 லெவல் வந்து பார்த்தா நார்மலா அவங்களே 2 காஃபி சொல்லிடுவாங்க, அந்த காஃபியை தான் போடணும். ஆனா 3வது லெவல் வந்து பார்த்தா இவங்களே வந்து கிரியேட்டிவிட்டியா எதுனா ஒரு புது விதமான காஃபியை போடணும். அதுக்காக ஹீரோ அவனுக்கு ஐடியா தேடி அலைகிறான். அவனும் விழுந்து விழுந்து அங்க இங்கன்னு அடிபட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னோட அப்பா ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, எங்கம்மா ஹீரோவை காணோம், காம்படிஷனுக்கு பயந்து அவன் போயிட்டானா என்ன, ஏதோ காம்படிஷன் இன்னும் 2 நாள்ல வந்துருச்சே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஹீரோயின், உங்களுக்கு எப்படி தெரியும் காம்படிஷன்ல அவன் கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறா ஆச்சரியமா. இல்ல இல்ல, ஆக்சுவலா எனக்கு டாவன் தாமா சொன்னான், இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அவன் வந்து கிவ் அப் பண்ணவே மாட்டான், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், என்னன்னு தெரியல, அவன் அவனோட கிரியேட்டிவிட்டிக்காக அவன் இங்க இருந்து போயிருக்கலாம் அப்படிதான் எனக்கு தோணுது, கண்டிப்பா காம்படிஷனுக்குள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் வந்து அவசர அவசரமா எங்கேயோ கிளம்புறா. எங்கம்மா கிளம்புற இவ்வளவு வேகமா அப்படின்னு கேட்கும் போது, ஹீரோ வந்துட்டானா, என்னோட ஃப்ரெண்டு காபி ஷாப்க்கு நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கிளம்புறாளா. இவருக்கு போனவன் என்னடா திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி செம கடுப்பாயிடுது. அதே நேரத்துக்கு ஹீரோ இங்க வந்துட்டு உட்கார்ந்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல, எனக்கு இங்க இருக்கும் போது எனக்கு கிரியேட்டிவிட்டி எதுவுமே தோணல, அதனாலதான் வந்து என்னோட ஃபார்முக்கு போனேன், கண்டிப்பா கிரியேட்டிவிட்டி ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வந்த உடனே ஹீரோயின் கிட்டயும் சாரி சொல்றான். தயவு செஞ்சு நான் வந்துட்டு உன்னை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன்னு நினைக்காத, நான் வந்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியாம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, இனிமே நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலை கிடையாது, என்ன நீ ஒரே ஒரு வாட்டியாவது மிஸ் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோ, உன்னை ஒரு வாட்டி இல்ல நான் எந்த நேரமும் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, நான் நம்பவே மாட்டேன், ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தனியா இழுத்துட்டு போறா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க, அவங்க 2 பேரும் எங்க போறாங்க, ஒருவேளை பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. டிம்பிள் வேற செம்ம காண்டா இருக்கா, இவ வேற எப்ப பாரு கைய புடிச்சு இழுத்துட்டு போறதுலயே இருக்காளே அப்படின்னு. அங்க பார்த்தா ஹீரோயின், நீ கிஸ் கொடுத்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாளா. அவ்வளவுதான், ஹீரோவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம டிம்பிளுக்கு மனசெல்லாம் வெடிச்சு போயிடுச்சு சுக்குநூறா. மறுநாள்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா காஃபி ஷாப்பையே 2 நாளுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க எல்லாரும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செம சூப்பரா இருக்குன்னு போய் தான் சொல்றாங்க. பட் ஆனா ஹீரோயின் தான் வந்து இல்ல இல்ல இன்னும் வந்துட்டு இதுக்கு வந்து கசப்பா தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லி அவளோட கரெக்டான ரிவ்யூவை கொடுக்குறா. டிஷன் நடக்கிற நாளும் வந்துடுச்சு. எல்லாருமே அங்க ரெடியா செம சூப்பரா போயிடுறாங்க. ஹீரோவோட அப்பா அம்மாவுமே வந்து ஹீரோவை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஊர்ல இருந்து கிளம்பி இங்க சர்ப்ரைஸா வந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பா தான் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அங்க ஒருத்தர் வேணும்னே வந்து ஹீரோ வச்சிருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கொட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நானே இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஏதோ ஒண்ணுத்த எடுத்துட்டு போயிடுறான். யாருடா இது சூப்பர் மாடல் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம டிம்பிள் தான். ஹீரோயின் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ல சூப்பர் கலக்கலா இருக்கா. பாத்ரூம் அர்ஜென்ட்டா வந்துருச்சு, ஐயோ பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. லேடிஸ் டாய்லெட் பயங்கரமா கூட்டம் கியூ நிக்குது, ஆபத்துக்கு பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஜென்ஸ் டாய்லெட் குள்ள ஓடிடுறா. திரும்பி வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாளா. ஆனா அந்த டைமுக்கு நம்ம கெவின் இருக்கான் இல்லையா, அவன் பாத்ரூம் போயிட்டு இருக்கான். இவன் வேற ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கா. இவ செம கடுப்பாயிடுறா. ஹீரோவோட டேர்னே வந்துரும் போல, நம்ம பொறுமையா போயிடலாம் அவனுக்கே தெரியாம அப்படின்னு சொல்லி
பின்னாடியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவளுக்கு கால் வலிக்கு கீழே விழுந்துடுறா. சவுண்ட் கேட்டு வேகமா திரும்பி பாக்குறான் கெவின். இவளும் கெவின் நீதானா அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்புறம் தான் தெரியுது அவன் அர்ஜென்ட்ல அப்படியே திரும்பிட்டு இருக்கான். திருட்டுத்தனமா இவ வந்து ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு வந்தது இல்லாம இவ வந்து கத்துல அவன் பயந்து போயிடுறான். ஏய் தயவு செஞ்சு கத்தாதடி, யாருன்னா கேட்டா யாரையும் கூட்டிட்டு வந்து ஜென்ஸ் டாய்லெட்ல இவன் ரேப் பண்றான்னு நினைச்சுப்பாங்க, தயவு செய்து கத்தாதன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து வாயை வேற மூடிடுறான். டே நீ எனக்கு கத்தாதன்னு சொன்னது பிரச்சனை இல்லடா, ஆனா இந்த கழுவாத கையோட வந்து வாயை மூடிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி இன்னும் கத்த ஆரம்பிச்சிடா. தயவு செஞ்சு அந்த கையை மட்டும் எடுடா, இனிமே என் தலையில இடியே விழுந்தாலும் கத்த மாட்டேன், அந்த கையை மட்டும் பக்கத்துல எடுத்துட்டு வராது அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானம் ஆகி 2 பேரும் எழுந்து வெளியில போறாங்க. ஹீரோவோட டர்ன் வந்துடுது. இங்க ஹீரோயினோட அப்பாவும் உட்காந்து வீட்டுல இதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ வந்துட்டு நோட் பண்றான் முக்கியமான பொருளை காணுன்றது. முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி. அவங்க எவ்வளவு மில்லிகிராம் இருக்கு எவ்வளவு கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா அளந்து மட்டும்தான் போடணும். இல்ல அப்படின்னா கொஞ்சோண்டு 1 கிராமோ இல்ல 1 மில்லிகிராமோ அதிகமாயிட்டா கூட டேஸ்ட் மாறிடும். அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துருப்பான். பட் ஆனா அந்த ஸ்கேலே இப்போதைக்கு இல்ல. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை ஸ்கேலே இல்ல அப்படின்னா நம்ம எப்படி காஃபி போட முடியும்? நம்மளோட உடம்புலயே வந்துட்டு நம்ம சில சின்ன சின்ன வெயிட் எல்லாம் வந்து அளந்து பார்க்க நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதையுமே பிராக்டிஸ் பண்ணிருப்பான். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சூப்பராகவே வின் பண்ணிடுறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. 2வது ரவுண்டையும் வின் பண்ணிட்டு 3வது ரவுண்டுக்குள்ள போறான். அதாவது இவன் கிரியேட்டிவிட்டியா ஏதாவது ஒரு காஃபி புது விதமா பண்ணணும் இல்லையா, அதுக்காக இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த காஃபியோட இலை இருக்கும் இல்லையா, அதை காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். அதே மாதிரி அந்த காஃபி செடியில ஏதோ ஒரு பூ இருக்கும் போல, அந்த பூவையும் காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த காஃபியை மேக் பண்ற ப்ராசஸையே வந்து ஹீரோ ரொம்ப வித்தியாசமான வகையில தான் பண்றான். அதை பாக்குற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சும் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த காஃபியை டேஸ்ட் பண்ணவும் கொடுக்குறான் ஜட்ஜஸ்க்கு. ஜட்ஜஸும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் 4 பேர்ல இவங்க யார் வந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் வெளியில இருக்கா. அவங்க அப்பா அந்த சைடு போற மாதிரி பாக்குறா. அதுக்குள்ள பார்த்தா ரிசல்ட் அலௌன்ஸ் பண்ண கூப்பிடுறாங்களா, அதனால ஹீரோயினுமே உள்ள போயிடுறா. ஆனா கடைசியில பார்த்தா எல்லாரும் வந்து ஹீரோவோட பேரு தான் அங்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா ஏதோ ஒரு கேடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு போல, அதனால சாம்பியன்ஷிப்பை வந்து வேற ஒருத்தர் செகண்ட் பிளேஸ்ல இருந்தவருக்கு கொடுத்துடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலுமே அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுல பார்ட்டி நடக்குது. அதாவது ஹீரோவோட அப்பா அம்மா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்காங்க இல்லையா, அதனால அவங்க அப்பா அவங்கள லஞ்சுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீரோ தான் வந்து பயங்கர அப்செட்டா இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு அவன் வந்து ஹீரோயினையும் குழந்தையும் கூட்டிட்டு போக முடியாது இல்லையா, அதனால அதை நினைச்சு இவன் ஃபீல் பண்றான். உனக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவை பாக்கிறதுக்காக போறான். அப்பா அந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, பரவாயில்லப்பா நீ ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ண, அதை பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு யங் மேன் இந்த அளவுக்கு வந்து நீ ட்ரை பண்ற வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து ஒரு பிசினஸ் மேன், என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கா தான் இருக்கணும். நீ என் பொண்ணையும் என் பேரனையும் இங்கேயே விட்டுட்டு நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவன் என்ன சொல்றானா, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க சார், நான் டாவன் கூட கொஞ்ச நாள் இருந்து அவனுக்கு இங்க பேங்காக் நல்லா செட் ஆன உடனே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். முடியவே முடியாது, நான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன். நீ என் பொண்ணையும் என் பேரனையும் விட்டுட்டு உடனே நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஏன்னா நீ இங்க இருக்க அவங்களுக்கு வந்து உன் மேல அட்டாச்மெண்ட் அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்புடியா அவர் வந்துட்டு சொன்னதே சொல்றாரு. அடுத்த சீன்லயே ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா நேத்து வந்து காம்படிஷன் நடந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களா, நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் மீட்டிங்ல இருந்தேன், நான் வேற எங்கேயுமே போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்றாரு. இங்க பார்த்தா டிம்பிள் வந்துட்டு செம போதையில இருக்கா. போதையில நம்ம கெவினை புடிச்சுக்கிட்டு, நீ என்னடா என் கண்ணுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுற, அது மட்டும் இல்லாம நானும் ஒன் சைட் லவ் ஃபெயிலியர், நீயும் ஒன் சைட் லவ் ஃபெயிலியர், உண்மைதானே, இப்பதான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, ஆனா அதுக்குள்ள ஏன் என் கண்ணுக்கு நீ இவ்வளவு அழகா தெரியுற, இரு உன்னை நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிட்டே போறா. நம்மளும் அவ கிஸ் தான் கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அப்போதான் அவளுக்கு பலக்குன்னு வாந்தி வந்துருது. அவ்வளவுதான், கெவினுக்கே சிரிப்பு வந்துருது. அடி பாவி, கொஞ்ச நேரத்துல நீ என்ன பண்ண பார்த்த அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நைட்டே ஹீரோவோட அப்பா அம்மா வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, மாமா இன்னைக்கு நம்ம 2 பேரும் போய் ஆன்ட்டியோட ரூம்ல ஆன்ட்டி கூட தூங்கலாமா அப்படின்னு சொல்றான். டே நீ போய் தூங்குடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ப்ளீஸ் மாமா அப்படின்னு கம்பல் பண்ணி இழுத்துட்டு போறான். அங்க போனா நம்ம ஹீரோயின் அப்பதான் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டி இன்னைக்கு நான் மட்டும் உங்க கூட தூங்க போறது இல்ல, அங்கிளும் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுதான் போயிடுச்சு.
வேக வேகமா ஓடி போயிட்டு மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மேக்கப் பண்ணிக்கிட்டு வெளியில வந்து நிக்கிறா. ஹீரோ மூஞ்ச பார்த்த உடனே ஏய் என்னடி அப்படின்னு கேக்குறான். ஏய் என் ஃபேஸுக்கு என்ன, எப்பவுமே நான் இப்படிதான் இருப்பேன், இதுல என்ன இருக்கு வித்தியாசம், என்னோட ஒரிஜினல் ஸ்கின்னே இதுதான் அப்படின்னு வேற சொல்றாளா. ஹீரோ அதுக்கு மேல எதுவும் பேசல. போறவும் 3 பேருமே வந்து பயங்கரமா கதை எல்லாம் படிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு குட்டி பையன் தூங்குறான். இவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் இப்ப விட்டுட்டு தானே போக போறான். ஹீரோயினை கிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கிட்ட போறான். இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல. அதனால கிஸ் பண்ணாம சீக்கிரமா தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு பாதி தூக்கத்துல எழுந்து ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த குட்டி பையன் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு ஹீரோ சொல்லாம கொல்லாம தான் இங்க இருந்து போக போறான். 2 நாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது அவ பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு. அதுல ஹீரோ என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, என்னை மன்னிச்சிடு, உண்மையாவே வந்து கொஞ்ச நாளா இருந்தாலும் உன்னை பார்த்த நாள் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன் கூட இருந்த நாள் எல்லா நாளுமே வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். நீ அவனை மட்டும் நல்லபடியா பார்த்துக்கோ, அவனை நல்லா படிக்கவே, அவனுக்கு என்ன வேணுமோ உன்னாலதான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க முடியும். அதனால அதை எல்லாத்தையும் நீ செஞ்சினாவே எனக்கு போதும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். ஹீரோயின் லெட்டர் எடுத்து நேரா காஃபி ஷாப்க்கு போயிடுறாள். அங்க வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சு, இந்த காம்படிஷன்ல தோத்து போனதுக்கா இவன் வந்து இவ்வளோ ஃபீல் பண்றான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாரும் அவனுக்கு போன் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் யாரோட காலையும் அட்டன் பண்ற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்டுக்காரி வந்து ஒரு விஷயத்த சொல்றா. எனக்கு இது கரெக்டா இல்ல தப்பா அப்படின்னு தெரியலடி, நான் வந்துட்டு ஒரு நாள் லேட் நைட் வந்தேன். அப்ப ஹீரோ மட்டும்தான் காஃபி ஷாப்ல தனியா இருந்தான். உங்க அப்பா வந்து இங்க இருந்து இறங்கி போன மாதிரி நான் பார்த்தேன். ஹீரோ கிட்ட வந்து கேட்டதுக்கு அப்படியெல்லாம் யாரும் வரல அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அது உண்மையா பொய்யான்னு எனக்கே தெரியல. ஆனா உங்க அப்பா வந்திருந்தாரு அப்படின்னா ஏன் உங்க அப்பா அவனை விரட்டி அடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஓரளவு கன்ஃபார்மே ஆயிடுது. வேக வேகமா அங்க இருந்து எழுந்து வீட்டுக்கு கிளம்புறா. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா நேரா கிளம்பி அவங்களோட ஊருக்கு தான் போயிருக்கான். அவங்க அம்மா அவனை பார்த்த உடனே ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க நைட்டு தான் வந்திருப்பாங்க, இவன் காலையிலேயே கிளம்பி வந்திருக்கான் இல்லையா. என்ன ஆச்சு, மரியாதையா உண்மையை சொல்லி, எங்க என்னோட பேரன் அப்படின்னு கேக்குறாங்க. இனிமே வந்து ஹீரோயினும் இங்க வரமாட்டா, டாவனும் இங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோவோட அம்மா செம்ம கோவமாயிடுறாங்க. நீ யாருடா, நீ யாரு என் பேரனை அவனுக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கு, மரியாதையா இப்பவே கிளம்பு, என் பேரனை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க அப்பா தான் அப்புறம் தடுக்கிறாரு. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இப்பவும் வந்து ஏதாவது ஒரு வழியை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். டாவனை வந்து திரும்பவும் நம்ம கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு அவர் வந்து என்ன விதத்துல நம்மளை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தா, கிராமத்து ஆளுங்க எல்லாம் மோசமானவங்க, அவங்க எல்லாம் கேவலமானவங்க, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட காசு இல்ல, அவனை வளர்க்கறதுக்கு நமக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. சோ கண்டிப்பா நான் வந்து அவனை திரும்பவும் கொண்டு வருவேன், நான் பெரிய ஆளாவேன், நானும் காசு சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்றான். எங்க குட்டி பையன் அதே நேரத்துக்கு அவங்க மாமாவை தேடி பயங்கரமா அழறான். மறுபடியும் அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு தனியா அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே தாத்தங்காரன் என்ன சொல்றேன்னா, போனா போயிட்டு போட்டோம், உடுப்பா, நான் இருக்கேன்ல, நீ என் கூட இங்க பேங்காக்ல இரு, உனக்குதான் இங்க எல்லாமே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே அப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேக்குறாளா. என்ன நீ சொல்ற, என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்க இதுக்கு மேலேயும் நடிக்க வேண்டாப்பா, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண தோணுச்சு, உங்க பையனோட வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையையும் நீங்க அழிக்கணும்னு நினைச்சிட்டீங்க அதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி வளர்ந்த பொண்ணுமா, நான் இவ்வளவு பெரிய மாலுக்கு ஓனர், நான் வந்துட்டு அப்படிப்பட்ட பையனுக்கு உன்னை கட்டி கொடுப்பேன்னு எப்படி நினைச்ச அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த காம்படிஷனோட ஸ்கோர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதையே எடுத்துட்டு வந்திருக்கா. அதுல ஹீரோ தான் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கான். அதை பார்த்த உடனே, நீங்க அங்க வந்தீங்கன்னு நான் அன்னைக்கே கெஸ் பண்ண இல்லையாப்பா, ஆனா நீங்க போய் சொன்னீங்க, எதுக்காக வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. வேற டாவன் கிட்ட போறா. இன்னும் கொஞ்ச நாளுக்கு மட்டும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போறேன், உங்க அங்கிளை கூட்டிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதே நேரத்துல வந்துட்டு காஃபி ஷாப்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய மில்லினியர் வந்து இவங்களை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லும் போது, வேற யாரும் இல்ல, இந்த கார்ல ஆக்சிடென்ட் பண்ணாரு இல்லையா, அவர் தான் அங்க வராரு. இவர் வந்து ஒரு பெரிய மில்லினியராம். இவர் யூஎஸ்ல ஒரு பெரிய காஃபி ஷாப்பே வச்சிருக்காராம். அங்கத்திக்கு எனக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காஃபி கொட்டையெல்லாம் தேவைப்படுது, அதை நான் ஹீரோ கிட்ட இருந்து வாங்கலான்னு இருக்கேன். இனிமே அதனால நான் வந்து 40
மில்லியன் அவனோட ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னும் போது இவங்க எல்லாருக்குமே செம்ம ஆச்சரியம். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்ச உடனே ஊருக்கே அங்க பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும். உடனே போடா என் பேர பையனையும் கூட்டிட்டு வா, என் மருமகளையும் கூட்டிட்டு வா, அதுதான் நமக்கு 40 மில்லியன் வருது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது, அப்பா அதை ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி ஃபார்ம்ல இன்னும் அதிகப்படியா வளர்ச்சியை ஏற்படுத்தணும், அதுக்காக தான் அந்த 40 மில்லியன், அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோடதுன்னு அதை உறவு முறை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டிம்பிள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்க நடுவில் ஹீரோயினை வர வைக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல, என்ன இவளை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் அவன் நினைக்கிறான். இவன் இங்க இருந்து ஹீரோயினை கிளம்பி போ அப்படின்னு சொல்லி தொல்லை பண்றா. ஹீரோயின் வந்து அப்பதான் எல்லா உண்மையும் சொல்றா. நீ தான் வின் பண்ணிட்ட, ஆனா எங்க அப்பா தான் ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு, உன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு உடனே ஹீரோ என்ன சொல்றானா, பரவாயில்ல எனக்கு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு, ஓகே, இருந்தாலும் வந்து இது நமக்குள்ள செட் ஆகாது, நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை, அவங்க அம்மா கூட போயிட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அம்மா சாப்பாடு எப்படி வடிக்கிறது அப்படின்னு கேட்கும் போது ரைஸ் குக்கரை கேட்குறா. ஐயோ அம்மா இங்கே ரைஸ் குக்கர்லாம் கிடையாதுமா, இப்படி தான் இதில் தான் வடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதுக்கெல்லாம் நீ லாக்கி போட்டு வரமாட்டேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. அதுக்கப்புறம் சமைச்சு எடுத்துட்டு வந்து வச்சா அப்படியே சோறெல்லாம் கையில் ஒட்டிக்கிச்சு. இவங்க எல்லாருமே வந்து செம்மையா ஹீரோயினை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பாரு பாரு பஞ்சுல இருந்து தான் நூல் எடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சாப்பாட்டுல இருந்து கூட நூல் வருது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் இதை சாப்பிடுவேம்மா, நீ செய்யணும்னு நினைச்சு நீ செஞ்சிருக்க பத்தியா, அதுக்கே நான் உன்னை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அங்க இருந்து சாப்பிடாம எழுந்து போயிட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோ போய் ஹீரோயினோட லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு செம கோவம், நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ இங்க இருந்து போய் தான் ஆகணும், உனக்கு இங்க இருக்கிறது அவ்வளவு அளவுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்றான். காண்டான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா காஃபி கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்த ஒரு ஜாரை தூக்கி அடிக்கிறா. அது பார்த்தா அந்த இடத்துல உடஞ்சி சுக்கல் சுக்கலா விழுது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு கன்ஃபியூஷன், இந்த ஜார் எப்படி இங்க இருக்கு, இது உங்க அண்ணாக்கு அவன் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் தான் காஃபி கொட்டையெல்லாம் கொடுத்து அனுப்புனேன், இதை அவன் எடுத்துட்டு தானே போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த டைமுக்கு அந்த காஃபி கொட்டைங்கெல்லாம் கீழே சிதறி கிடக்குது இல்லையா, அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து காட்டுக்குள்ள பார்த்தாங்க இல்லையா, அதாவது கள்ளக்கடத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அது ட்ரக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ரெக்கார்டு இருக்கு. ஹீரோயினோட அண்ணாக்கு வந்துட்டு யாரோ மிரட்டல் கால் பண்ணியிருக்காங்க, அதை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த போட்டோஸை வச்சு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்னை வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண அப்படின்னா கூட உன்னையும் பொண்டாட்டி உன் பிள்ளைய 3 பேரையும் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இப்பயே போலீஸ்க்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ தான் வந்து இது ரொம்ப மோசமான விஷயம், இப்ப நீ போலீஸ்க்கு போன அப்படின்னா சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை மாட்டி விட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் இவனுங்க வந்து ஈஸியா நம்மளை கொண்டுடுவானுங்க, தயவு செஞ்சு பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் மறுநாளே ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிக்னிக் போற மாதிரி இந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் வந்து இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற ரீசன் தெரியாது. என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே விட்டுட்டு நம்ம போயிடலாம் தனியா அப்படின்னு சொல்லி யோசித்து போறான். ஆனா ஹீரோயின் பின்னாடியே வந்து நிக்கிறா. என்னை விட்டுட்டு தனியா எங்கேயும் போலான்னு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்றாளா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.